ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தித்திக்கும் தீஞ்சுவையே அத்தியாயம் 2. யமுனா மிரட்டிவிட்டு சென்றதிலிருந்து சிவா ஒரு நிலையிலேயே இல்லை. வெளியில் தனது கவனத்தை சிறிதும் பதிக்க முடியாமல் தடுமாறியவன் உடனே எழுந்து வீட்டிற்கும் கிளம்பிவிட்டான். வீட்டிற்கு வந்தவன் அவன் அம்மாவிற்கு பயந்து பெயருக்கு இரவு உணவை குறித்துவிட்டு அவனது அறைக்கு சென்றான். இன்று ஏனோ அவனது அறை முழுவதுமாகவே யமுனாவின் வாசனையே வீசியது. அதே அறையில் யமுனாவுடன் எத்தனை கொட்டமெடுத்திருக்கிறான். இன்று கூட அவள் வார்த்தைகளை விட அவளது அழகே அவனை அதிகமாக மிரட்டியது. 5 வருடங்கள் முழுமையாய் முடிந்த பொழுதும் அவள் அழகு சற்றும் குறையாமல் இன்னும் அதிகரித்திருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. தான் இன்னும் அவள் மீது கொண்ட காதல் குறையாமல் தனக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் தவித்து கொண்டிருக்க அவள் தன்னிடம் பணம் கேட்டு வந்திருக்கிறாள். பணத்திற்காக ஏமாற்றி மணந்தவள் தானே, பின்னர் அதைத்தானே கேட்பாள். ஆனாலும் அவள் இவ்வளவு கெட்டவளாக இருந்த பொழுதும் ஏன் தான் அவள் மீது வைத்த காதல் சிறிதும் குறைய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது என்று யோசித்து களைத்து போனான். தன்னையே ஏமாற்றிவிட்டு தன்னிடமே பணம் கேட்பவளுக்கு பணம் கொடுப்பதா? நிச்சயமாய் கூடாது. அவளிடம் அவள் சொன்னது போல் எந்த சாட்சியும் இருக்காது என்று உறுதியாய் அவனுக்கு தெரியும். அவளை இந்த முறை எதுவும் செய்யாமல் விட அவனுக்கு மனம் வரவில்லை. தான் அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு அவள் கண்டிப்பாய் பதில் சொல்லியே தீர வேண்டும். யமுனாவை சிறிதாவது பழிவாங்க அதன் மூலம் தன் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து தேட நினைத்தான். அதற்காக ஒரு திட்டத்தை தீட்டவும் செய்தான். எக்காரணம் கொண்டும் யமுனாவை பழி தீர்க்காமல் விட அவன் தயாராக இல்லை. மறுநாள் காலையில் சிவா எழுந்த பொழுது எப்போதையும் விட கொஞ்சம் புத்துணர்ச்சியாய் உணர்ந்தான். அவனுக்காக காத்திருக்கும் வேலைகளை செய்வதற்காக சீக்கிரமே கிளம்பி ஆஃபீஸிற்கு சென்றான். யமுனா வரப்போகும் மாலை பொழுதிற்காக அவளை பழிவாங்க ஒரு அருமையான திட்டத்துடன் காத்திருந்தான். ஆனால் அவன் தீட்டி வைத்த அந்த திட்டத்தை அவள் தவிடுபடி ஆக்கப் போவதை அவன் அந்த நொடி அறியவில்லை. அதே நேரம் யமுனா தனது தோழி அனுவை பார்ப்பதற்காக அவள் சொல்லியிருந்த ஒரு பார்க்கிற்கு சென்றாள். யமுனா செல்வதற்கு முன்பே அனு அங்கு அவளுக்காக காத்திருந்தாள். ஹாய் அனு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரிடி என்றாள். பரவாயில்ல யமுனா, நேற்று போன காரியம் என்னாச்சு? நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே தான் பேசினேன். பட் அவர் பணம் தர ஒத்துக்குவார்னு எனக்கு தெரியல. ஏன் ஒத்துக்க மாட்டார்? அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னா அவர் பணம் கொடுத்து தானே ஆகணும். ஆனாலும் அவர் லைஃப்பில் தேவையில்லாமல் நான் திரும்ப நுழையிறோன்னு தோணுது. அவரே இப்போ தான் இவ்வளோ நாள் கழித்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அவரும் பாவம் தானே. என்னது அவர் பாவமா? யமுனா, யாரை பார்த்தும் பாவப்படுற நிலைமையில நீ இப்போ இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. இப்போ உனக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும் தான். ஆனாலும் அவர் முன்னாடி தைரியமாக இருக்க மாதிரி நடித்தாலும் ரொம்ப பயமாக இருக்குடி. நான் அவரை மிரட்டுற மாதிரி எந்த சாட்சியும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சா என் நிலைமையை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. யமுனா, போதும். ஏன் சாட்சி இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற? உன்கிட்ட உயிருள்ள ஒரு சாட்சியே இருக்கே. ஏய், நீ என்ன சொல்கிற? சஞ்சனாவை தான் சொல்கிறேன். அவள் எப்படி சாட்சியாவா? ஏன் உனக்கும் அந்த சிவாவுக்கும் பிறந்த குழந்தை தானே? ஷட்டப் பண்ணும். அவள் ஏன் குழந்தை. அவளை யார் கூடவும் நான் பங்கு போட மாட்டேன். எதுக்காகவும் அவளை பணிய வைக்கவும் மாட்டேன். எனது நீ மட்டும்தான் தனியாக அவளை பெத்தியா? உனக்கு தெரியுமா யமுனா, உன் குழந்தை அதான் சஞ்சனா எப்படி அந்த சிவாவையே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கா? எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் சஞ்சனாவை பார்த்தா அது சிவாவோட குழந்தை தானே கரெக்டாக சொல்லிடுவான். நிறுத்தானு. இப்போ ஏன் பிரச்சனை அது இல்லை. அவர் பணம் தருவாரா இல்லையாங்கிறது தான். சரி, அவர் பணம் தர முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவ? என்னடி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் திரும்பி வந்துட வேண்டியது தான். லூசா யமுனா நீ? பேசாமல் திரும்பி வந்துட்டா சஞ்சனாவோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் எப்படி ரெடி பண்ணுவ? விடு அனு, கடவுள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழியாக காட்டுவார். யமுனா, வர வர நீ பைத்தியம் ஆயிட்ட. சிவா கிட்ட போய் குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்காமலா போயிடுவார்? இல்லைன்னு வேணாம். சிவா அவரோட மனசை மாற்றிக்கிட்டு இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டு இருக்காரு. இந்த டைமில் போய் சஞ்சனாவை பார்த்தா அவர் மனசு திரும்பவும் மாறிட்டா? பாவம் அனு, நான் அவரோட வாழ்க்கையில் நுழைஞ்சதுக்காக அவர் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? யமுனா, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப டூ மச். கட்டின பொண்டாட்டியை வேற ஒருத்தர் சொன்னதை நம்பி வீட்டை விட்டு வெளியே துரத்தியிருக்கான். வயிற்றில் பிள்ளையை சுமந்துட்டு இருந்த உன்னை யாருமே உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் நடுத்தெருவில் விட்டானே, அவனுக்காக நீ பரிதாபப்படுறியா? விடு அனு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அப்போ அவருக்கு தெரியாது. அவர் இடத்துல யார் இருந்ததாலும் அப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உன் இடத்துல வேற பொண்ணு இருந்தால் நிச்சயமாக உன்ன மாதிரி நடந்துக்க மாட்டா. உனக்கு உன் குழந்தைய விட உன் புருஷனோட வாழ்க்கையும் சந்தோஷமும் தான் பெருசாக தெரியுதுல்ல? அது அப்படி இல்லைனு. நான் பணத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி அவரை நம்ப வச்சதே அவங்க கூட இருக்க சொந்தக்காரங்க தான். சிவா நல்லவராக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க கிடையாது. சஞ்சனாவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக அவளோட உயிருக்கே கூட ஆபத்த முடியலாம். சஞ்சனாவை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் அவளுக்கு பெட்டர். ஆமாம் யமுனா, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்.
ஆனால் ஒருவேளை நம்ம மிரட்டலுக்கு பணியாமல் சிவா பணம் கொடுக்க மறுத்துட்டா என்ன பண்ணுறது? அவர் கொடுக்காட்டியும் பரவாயில்லடி, நான் லட்சுமி அம்மா கிட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஆப்ரேஷனை நடத்திடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே. பரவாயில்லனு, எங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். சரி, நான் கிளம்பவா? எங்கே போகிற யமுனா? எங்கே போவேன், ஆர்ஃபனேஜுக்கு தான். ஈவினிங் அவரை போய் மீட் பண்ணிவிட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அனு என்றவாறு யமுனா அந்த பார்க்கில் இருந்து கிளம்பி சென்றாள். அவள் நேராக வந்த இடம் அந்த ஊரில் இருக்கும் ஒரு அனாதை ஆசிரமம்தான். 5 வருடங்களுக்கு முன்பு யாருமில்லாத அனாதையாய் தனித்து நின்ற பொழுது அந்த ஆசிரமத்தின் உரிமையாளரான லட்சுமி அம்மா தான் அவளுக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்து ஆதரித்தது. அவர் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் அவள் புதைத்த இடத்தில் மரம் கூட வளர்ந்திருக்கும். அந்த ஆசிரமத்திலேயே தங்கி அங்கிருக்கும் குழந்தைகளை பார்த்து கொள்வதும் சிறிய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதுமாக அவளது வாழ்க்கையை அமைதியாய் கழித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது இந்த அமைதியும் நிம்மதியும் வெகுகாலம் அவளுக்கு நீடிக்கவில்லை. சஞ்சனா 4 வயது நிரம்பிய சுட்டிப்பெண். எப்பொழுதும் கண்களில் சிறப்புடன் மழலை மொழி பேசி துள்ளி ஓடுவாள். அவள் அங்கிருக்கும் அனைவருக்கும் செல்லம். சஞ்சனாவின் ஒவ்வொரு அசைவும் யமுனாவிற்கு சிவாவைத்தான் ஞாபகப்படுத்தும். ஆனாலும் அந்த சின்னஞ்சிறிய குருத்திற்கு கடவுள் இவ்வளவு பெரிய வியாதியை கொடுத்திருக்க வேண்டாம். 1 மாதத்திற்கு முன் மற்ற குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தவள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்தாள். பதறிப்போன யமுனாவோ அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க டாக்டர் மிகப்பெரிய குண்டை அவள் தலையில் தூக்கி போட்டார். சாரிம்மா, உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணாதான் உயிர் பிழைக்க வைக்க முடியும் என்று அந்த டாக்டர் கூற சில நொடிகள் இமைக்க மறந்தவளாய் நின்றாள். சஞ்சனாவிற்கு இருக்கும் இந்த பிரச்சனையை அவளுக்கு பூதாகரமாக தோன்ற அவர் ஆப்ரேஷனுக்கு ஆகும் செலவாக ஒரு தொகையை கூற முற்றிலுமாய் உடைந்து போய் அழத் தொடங்கினாள். எப்படி அவ்வளவு பெரிய தொகையை திரட்டுவது என்று தெரியாமல் விதிப்பிலங்கி நின்று கொண்டிருந்த பொழுது அனுதான் சிவாவிடம் சென்று பணம் கேட்கும் ஐடியாவை யமுனாவிடம் சொன்னது. அனுவும் அந்த ஆசிரமத்தில் வளர்ந்தவள்தான். இருவரும் உற்ற தோழிகள். யமுனா தன்னை பற்றிய முழு விவரத்தையும் அனுவிடம் சொல்லியிருக்கிறாள். அனுவிற்கு படிப்பு முடிந்து வேலை கிடைத்து விட்டதால் அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேறி ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாள். அங்கிருக்கும் அனைவரும் வேலை கிடைத்துவிட்டால் அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது அங்கு எழுதப்பட்ட விதி. அங்கிருப்பது மட்டும் எளிதல்ல. 3 வேளையும் சாப்பாடு கிடைத்தால் அதுவே அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம்தான். எத்தனை நாட்களை பசியுடன் கழித்திருக்கிறார்கள். பசிக்குதுமா என்று சொல்லி அழும் குழந்தையின் அழுகுரல் ஒரு தாய்க்கு எத்தனை வேதனையை கொடுத்திருக்கும். அத்தனையும் அனுபவித்திருக்கிறாள். இங்கிருந்து வெளியேறி வேறு வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் பணத்தில் யமுனாவால் வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்தான். ஆனால் இங்கிருக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வெளியில் அவளுக்கு கிடைக்காது. கையில் குழந்தையுடன் கணவனில்லாமல் இருக்கும் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை அறிந்தே பசிக்கும் பட்னிக்கும் பழகி அவளது குழந்தையான சஞ்சனாவையும் அதற்கு பழக்கி வைத்திருந்தாள். அனுவுடன் பேசிவிட்டு வந்த யமுனா சஞ்சனாவை பார்க்கத்தான் சென்றாள். 1 மாதம் முன்பு வரை ஓடியாடி தனது மழலை மொழியினால் அனைவரையும் கவர்ந்தவள் இப்பொழுதெல்லாம் இந்த கட்டிலை விட்டு எழுவது கூட இல்லை. சதா சர்வ காலமும் இந்த கட்டிலே கதி என்று படுத்து கிடக்கிறாள். சஞ்சுக்குட்டி, எந்திரிமா என்றவள் கண்ணை கசக்கி கொண்டு இருந்த குழந்தையை குளிக்க வைத்து அழகாய் தலைவாரி பொட்டு வைத்து நெற்றி முறித்தாள். கண்ணை பறிக்கும் கொள்ளை அழகு கொண்ட தன் மகளை கண்டு ஒரு நிமிடம் மெய்மறந்துதான் போனாள். பால்வண்ணம் மாறாத அவளின் பிஞ்சு தேகம் அவளுக்கிருக்கும் வியாதியில் கொஞ்சம் கொஞ்சமாய் பொலிவிழந்து கொண்டிருந்தது. பொங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு விளங்கியவள் மற்ற குழந்தைகளையும் தயார் செய்ய கிளம்பினாள். அப்பொழுது அவள் கையை பிடித்து தடுத்த சஞ்சனா, அம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேனாம்மா என்று கேட்டாள். அப்படியெல்லாம் இல்லடா, யார் உனக்கு சொன்னது? இல்லைம்மா, நீயும் லட்சுமி அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ணலன்னா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். புத்திசாலி குழந்தை, எதை சொன்னாலும் டக்கென்று பிடித்து கொள்வாள். ஞாபக சக்தியும் அதிகம். அம்மா, நான் செத்த வாட்டி எங்கே போவேன் என்று அந்த குழந்தை கேட்க அவளுக்கு இதயமே வெடித்து விடும் போல் வலிக்கத் தொடங்கியது. சஞ்சனாவை கட்டி கொண்டு ஓவென்று கதறிவிட்டாள். தன் தாய் அழுவதை தாங்க முடியாத அந்த குழந்தை தன் பிஞ்சு விரல்களால் அவள் கண்ணீரை துரைத்து விட்டது. அம்மா, அழாத, எனக்கு வலிச்சாலும் நான் சாக மாட்டேன், உன் கூடியே தான் இருப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் வேறு கூறியது. அதில் சற்று மனம் தெளிந்தவள், சஞ்சுக்குட்டி, நீ இனிமேல் இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு அம்மா நான் இருக்கேன், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா என்று சஞ்சனாவை சமாதானப்படுத்தி படுக்க வைத்துவிட்டு தனது அன்றாட பணிகளை பார்க்க சென்று விட்டாள். அங்கு சிவாவோ அவளை பழிவாங்க திட்டத்தோடு காத்திருந்தான். நேரம் கடக்க மாலை நெருங்கியது. சிவாவை பார்க்க செல்ல தயாரானவள் ஒரு ஆட்டோவை பிடித்து அவனது ஆஃபீஸிற்கு சென்றாள். அவள் வந்தவுடனே வாட்ச்மேன் அவளை உள்ளே அனுப்பிவிட அவள் எதிரில் வந்து அமர்ந்தவள், என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்று அவனை பார்த்து நிதானமாக கேட்டாள். எவ்வளவு வேணும்? 5 lakh வேணும். அவள் இன்னும் அதிகமாக கேட்கப் போகிறாள் என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு அவள் கேட்ட தொகை மிகவும் சிறியதாகப்பட்டது. 5 lakhா? ஏன் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையா?
சேச்சா அப்படியெல்லாம் இல்லை. சரி கேஷாக வேணுமா இல்லை செக்காக வேணுமா என்று அவன் கேட்கவும் ஒரு நிமிடம் மகிழ்ந்து போனவள் எதானாலும் ஓகே தான் என்றாள். பணம் தரேன், பட் அதுக்கு பதிலாக எனக்கு நீ என்ன தருவ? அவன் கேள்வியில் குழம்பியவள் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன் யமுனா பொய் சொல்கிறேன்? நான் எதுக்குங்க பொய் சொல்லணும்? நிஜமாவே என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை? அதான் ஆளை அசரடிக்கிற மாதிரி அழகாக கொட்டி வச்சிருக்கேயே என்று அவன் கேட்டதும் திடுக்கிட்டு போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நான் இஷ்டப்படுற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? எதுவானாலும் தெளிவாக கேளுங்க. சரி, நீ எனக்கு வேணும், உன் அழகு வேணும் என்றவனை ஒரு தீப்பார்வை பார்த்தவள் உங்களுக்கு வெக்கமா இல்லை? இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கல்யாணம். அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் இனிமே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்டேயாச்சும் உண்மையாக இருங்க. உன்னை என் மனசில் வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்னால் உண்மையாக இருக்க முடியும்? உன்னை என்னால் மறக்க முடியல. நீ எனக்கு வேணும். இந்த டீலிங்கில் நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. உனக்கும் நீ கேட்ட பணம் கிடச்சிரும், எனக்கும் நீ கிடச்சிட்டா உன்னை பற்றின ஞாபகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் புது வாழ்க்கையை வாழ தயாராகிடுவேன். நீங்கள் எல்லாம் மனுஷனே இல்லை. நான் எனக்கு வேண்டியதை கோர்ட் மூலமாகவே வாங்கிக்கிறேன் என்று மீண்டும் அவளை மிரட்டத் தொடங்கினான். ரொம்ப மிரட்டாத. உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, உனக்கு பணம் வேணும்னா என் டீலிங்க்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று அவன் சொல்ல யமுனா உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். ஒரு நிமிடம் சஞ்சனாவின் புன்னகை தாங்கிய முகமும் அம்மா நான் செத்துருவேனா என்று அவள் கேட்ட கேள்வியும் அவள் கண்முன்னே மின்னி மறைந்தது. என்ன மேடம், ரொம்ப யோசிக்கிற மாதிரி தோணுது. நீ மட்டும் என் டீலிங்க்கு ஒத்துக்கிட்டனா நீ கேட்டதை விட பல மடங்கு அதிகமான பணத்தை நான் உனக்கு தரேன் என்று ஆசை வார்த்தைகளை கொட்டினான். யமுனா தான் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி போய் நின்றிருந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.